வணக்கம் நண்பர்களே. க்ளோ இந்த டார்க் ட்ரீ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற பழைய பிளாஸ்டிக் பூக்கள் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி காம்போட பூக்கள் இருக்கும். ஸோ இந்த அழுக்கானது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு மரக்கட்டை அப்படி இல்லைனா நீங்கள் பிவிசி பைப்பை கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பூக்கள் எல்லாத்தையுமே இந்த காம்புலேருந்து செப்பரேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இந்த பூக்களையுமே ஒவ்வொன்றுமே தனித்தனியாக செப்பரேட் பண்ணுங்கள். இது ரொம்ப டல்லான கலரில் இருக்குது இல்லையா, ஸோ அதனால் நம்ம இதை பிரைட் ஆக்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அக்ரிலிக் கலர், அதாவது ப்ளூ கலர் அக்ரிலிக் கலரை வந்து ஃபுல்லாகவே கொடுத்து இந்த ஒவ்வொரு பெட்டலையுமே தனித்தனியாக கொடுக்கணும். கொடுத்துட்டு நம்ம வந்து காய வைக்கிறோம். இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா அது மேலே ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு ஒரு சின்ன நடுவில் வந்து ஒயிட் கலர் பேர்ல் வச்சு ஒட்டியிருக்கேன். இப்போ வந்து இந்த மரத்துண்டை எடுத்துக்கோங்க. இந்த காம்பை வந்து இதில் எம்சீல் வச்சு நல்லபடியாக ஒட்டுங்க. ஸோ இது ஒட்டுறது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் ஒட்டிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த காம்பை நம்ம வளைச்சிட்டோம் அப்படின்னாவே ஒரு ட்ரீ ஷேப்பில் உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதை நம்ம வந்து வளைச்சிட்டோம். வளைச்சதுமே உங்களுக்கு ஒரு ட்ரீ ஷேப்பில் இது வந்துருச்சு. இப்போ இதில் ஃபுல்லாகவே ப்ரௌன் கலர் பெயிண்ட் கொடுத்துக்கோங்க. இந்த பேஸ் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு சின்ன ஒரு கப்பை வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். இல்லை நீங்கள் எதாவது பிளாஸ்டிக்கில் வந்து சின்னதாக ஒரு தட்டை மாதிரி இருக்குது, இல்லை சின்ன பிளேட் மாதிரி இருக்குன்னா அதில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். வச்சு இதை நம்ம வந்து ஒட்டிடுறோம். ஒரு எம்சியில் வச்சு ஓட்டலாம், இல்லைனா வந்து ஹாட் க்ளூ கன் கூட வச்சு ஓட்டுங்க. இதுக்கப்புறமா இந்த மாதிரி பிளாஸ்டிக் இலைகள் இருக்கும் இல்லை, இது வந்து நான் அக்யூரேத்துக்காக வாங்கினது, அது வேஸ்ட் ஆகிடுச்சுன்னு அதை யூஸ் பண்ணியிருக்கேன். இதை ஹாட் க்ளூ கன் வச்சு இதில் நான் ஒவ்வொன்றுமா வந்து நான் ஒட்டுறேன். இது ஒரு 2 செகண்ட்ஸ் பிடிச்சிருந்தீங்க அப்படின்னா அது ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிற அந்த பூக்களையுமே நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து ஒட்டியாச்சு. ஸோ இப்போ என்னென்னா நமக்கு இந்த ட்ரீ வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் க்ளோ இந்த டார்க் பெயிண்ட் அப்படின்னு ஆன்லைனில் போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இது டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும். நம்ம இது ஒரு 2 இல்லை 3 கோட்டிங்காவது இதை கொடுத்து நல்லா காய விடணும். அதுக்கப்புறம் தான் அது வந்து அந்த லைட் அதை அப்சர்வ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நைட்டில் வந்து க்ளோ ஆகும். ஸோ நான் ஒரு 2 or 3 கோட்டிங்ஸ், இது டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் போட்டிங்கனாலும் தெரியாது. ஸோ இதை நல்லா காய வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா எங்கள் வீட்டில் இருந்த ஒரு பழைய ஃபிஷ் டேங்க் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு சின்ன செட்டப் மாதிரி பண்ணியிருக்கேன். சும்மா கல், அதுக்கப்புறம் இந்த ட்ரீயை நடுவில் வச்சுட்டு ஃபுல்லாக சுற்றி வந்து மணல் போட்டுட்டேன். இது வந்து கடல்லேருந்து நான் எடுத்துகிட்டு வந்த மணல் தான். ஸோ அதை ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டி அனிமல்ஸ் எல்லாம் வச்சு செட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த லைட்டை வந்து நம்ம கொஞ்சம் நேரம் நல்லா எரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த லைட்டை நம்ம ஆஃப் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அழகாக அந்த ட்ரீ மட்டும் அழகாக க்ளோ ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.